ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருங்கை கீரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேஸ்டியாக எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ முருங்கைக்கீரை நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது வந்து ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. கிள்ளி எடுத்ததும் அதுக்கப்புறம் அதை வந்து வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீரைக்கு ஏற்ற மாதிரி சில பேர் அதிகமாக போடுவாங்க. நீங்கள் எந்த அளவு போடணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. விதையை தனியாக இருங்க. வெறும் அந்த காஞ்ச மிளகா அந்த மேலே இருக்க தோல் மட்டும் போடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தோன்னா அது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. கம்மியான தேவையான அளவுக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டாங்க. எண்ணெயும் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஸோ அதுக்கப்புறம் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸாவது இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக உணவு முறையில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடலப்பருப்பு அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகா அந்த வெறும் தோல் மட்டும் ஆட் பண்ணுறோம். இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுத்ததும் என்ன பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் ஆட் பண்ணுறோம். இதையும் போட்டு நல்லா வதக்குறோம். ஸோ வெங்காயம் வதங்கட்டும். பருப்பும் கொஞ்சம் நல்லா கலர் மாறும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இரும்பு சத்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்கும் நம்ம கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். இதை மோஸ்ட்லி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் செய்யுங்க, இல்லைன்னா மதியம் செய்யுங்க. ஓகேங்களா. இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா ஜீரணம் வந்து ஆகாதுன்னு சொல்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாத லென்த்தாக போகிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தரலாம்ன்ட்டு ஒரு நோக்கத்தோடு போடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்காதீங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு டம்ளருக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு டம்ளர் தண்ணி, அவ்வளோதாங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, சால்ட். ஓகேங்களா. அதை ஆட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு அருமையான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம க்ளீன் பண்ணி, அதாவது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முருங்கைக்கீரை. ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி பெரிய மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு இல்லை ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போகட்டும். எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஓகேங்களா. ஸோ முருங்கைக்கீரை பொரியல் தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.